ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பூனே. இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள். இந்த வீடியோட ஸ்க்ரீனில் நான் டிஸ்பிளே பண்ணுவேன். ஸோ ஃபுல் வீடியோ பார்த்தா தான் அந்த பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் என்ட்ரு பண்ணிவிட்டு அன்லாக் லிங்க்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் ஜாபாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ சேலரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 LPAலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் மட்டும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேச்சுலர்ஸ், மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் அது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபண்டமெண்டல்ஸில் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ல உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்ல உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெப் டெவலப்மெண்ட் டெக்னாலஜிஸ்ல உங்களுக்கு பேசிக்கான நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாவா, பைத்தான்லேயும் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஆப்டிடியூட் டெஸ்ட் நடக்கும். ஸோ ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரோக்ராமிங் மிஷின் டெஸ்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேயும் நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்னிக்கல் இன்டர்வியூ நடக்கும். ஸோ டெக்னிக்கல் இன்டர்வியூவில் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு HR ரவுண்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து 4 ரவுண்ட்ஸ். இந்த 4 ரவுண்ட்ஸை நீங்கள் கிளியர் பண்ணால் தான் உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கிடைக்கும். ஸோ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், உங்கள் கரண்ட் லொக்கேஷன் என்னவோ அதை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் 10th மார்க், 12th மார்க்கு, உங்கள் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன, உங்கள் பாஸ்ட் அவுட் இயர் என்ன, பேச்சுலர்ஸ் ஆர் மாஸ்டர்ஸோட பாஸ்ட் அவுட் இயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் இருக்கும் இல்லையா, இப்போ நீங்கள் வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பேச்சுலர்ஸ் டிகிரி தான் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன். ஒரு வேளை நீங்கள் பேச்சுலர்ஸ் பண்ணிவிட்டு மாஸ்டர்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி தான் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன். ஸோ அந்த ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷனோட பாஸ்ட் அவுட் இயரை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல உங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ரெஸ்யூம் ஃபைல் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10 MB தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10 MBக்குள்ளே உங்கள் ரெஸ்யூமை இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் லிங்க்டின் URL கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைல் லிங்க் இருக்குல்லையே அதை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒர்க்கிங் ஃப்ரம் ஆஃபீஸாக இருக்கிறது ஓகேவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஃப்ரெஷரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் தான் ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால் எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கும் எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஜாபை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி தெரியுமோ அதை இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இங்கே சப்மிட் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதா. ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்ட் வந்து நான் மிடில் ஆஃப் த வீடியோவில் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்ல என்டர் பண்ணிவிட்டு அன்லாக் லிங்க்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.